தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். வரும் 6ஆம் தேதி வரை காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலின் சூப்பர் ஸ்டாராக களமிறங்கிவிட்டது திமுக. தேர்தல் அறிக்கை 2026 அனைத்து தரப்பினருக்குமான வாக்குறுதிகளையும் கொண்ட ஆல்ரவுண்டர் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மே 4 சரித்திர வெற்றியை தலைவர் கலைஞரின் நினைவிடத்தில் காணிக்கையாக்குவோம் என சொல்லுரை. பெண்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க 8000 ரூபாய் கூப்பன். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் இல்லத்தரசி புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதி. மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. முந்தைய அதிமுக ஆட்சியில் நிகழ்ந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தண்டனை விவரம் இன்று அறிவிப்பு. குற்றவாளிகளான ஸ்ரீதர், ரகு உள்ளிட்ட 9 போலீசாருக்கும் தண்டனை விவரத்தை அறிவிக்கிறது மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். அமெரிக்காவின் தரைவழி தாக்குதலை எதிர்கொள்ள தயார். தங்கள் வீரர்கள் காத்திருக்கிறார்கள் என ஈரான் கடும் எச்சரிக்கை. பாஜக ஆளும் குஜராத் மாநிலத்தில் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் மீதான கொடுமைகள் அதிகரித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்ட நிதி 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 35 லட்சம் மாணவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்குள் மடிக்கணினி வழங்கப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதி. முதியோர் உதவித்தொகை 2000ஆகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். மீன்பிடி தடைக்கால நிதியுதவி 12000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு. திராவிட மாடல் ஆட்சி 2.0வில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் சிறப்பாக செயல்படுத்தப்படும். அரசு துறைகளில் 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும். 8வது ஊதியக்குழு பரிந்துரையை ஒன்றிய அரசு செயல்படுத்தியதும் மாநிலத்திலும் செயல்படுத்தப்படும் என்றும் உறுதி. விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மோட்டார்கள் வழங்கப்படும். நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 3500 ரூபாயாகவும் கரும்பு விலை டன்னுக்கு 4500 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. பேரிடர் கால இழப்பீட்டுத் தொகை விவசாயிகளுக்கு உயர்த்தி வழங்கப்படும். நெற்பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 25000 ரூபாயும் நீண்ட கால பயிர்களுக்கு 27000 ரூபாயும் வழங்கப்படும். மானாவாரி பயிர்களுக்கான இழப்பீடு 12000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. திருச்சி, மதுரை, கோவை, சேலம் மாநகராட்சிகளின் அருகில் நவீன உலகத்தர வசதிகளுடன் புதிய நகரங்கள் அமைக்கப்படும். 15000 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராமப்புற சாலைகள் 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீர் செய்யப்படும். அனைத்து மாநகராட்சிகள், முக்கிய நகராட்சிகளில் 50 புதிய செம்மொழி பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதி. தொழில்துறையில் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் மேலும் இட்டு செல்ல புதிய திட்டங்கள் அறிவிப்பு. 2 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 2030க்குள் மாவட்டம் தோறும் நியோ டைடல் பூங்காக்கள் மற்றும் தொழில்நுட்ப பூங்காக்கள். 18 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய முதலீட்டை ஈர்த்து 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் உறுதி. மாவட்டங்கள் முதல் வட்டங்கள் வரையிலான அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கருவிகள் 2 மடங்காக்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்காக குழந்தைகள் காப்பகம் 1000 அமைக்கப்படும். மாவட்டம் தோறும் உணவு, தங்குமிட வசதியுடன் கூடிய தரம் வாய்ந்த விளையாட்டு விடுதிகள் கட்டப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி.
மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களை தொழில் முனைவோராக உயர்த்திட பிணை எதுவுமின்றி 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்துடன் வங்கிக் கடன் உதவி. வீடற்ற ஏழைகளுக்கு 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும். முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கான வருமான உச்சவரம்பு 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் 5000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும். 1000 கிராம தெய்வ திருக்கோயில்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. திமுக தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ப்ளூ பிரிண்ட். செயல் வடிவம் பெற அமைப்போம் திராவிட மாடல் 2.0 என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை முதல் பிரச்சாரம். தமிழறிஞர் கலைஞரின் ஊரான திருவாரூரில் முதற்கட்ட பிரச்சாரத்தை தொடங்குகிறார். திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம், மன்னார்குடி தொகுதிகளிலும் வாக்கு சேகரிக்கிறார். 100 நாள் வேலை உறுதி திட்ட ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க கோரிக்கை. வேலைவாய்ப்பு கோரி பீகார் மாநிலம் முசாபர்பூர் மாவட்டத்தில் 82 நாட்களாக போராடும் தொழிலாளர்கள். பீகார் சட்டமேலவை உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்கிறார் நிதிஷ்குமார். மாநிலங்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் பெட்டிக்கடை நடத்தும் பெண்ணின் வங்கிக் கணக்கில் 10 கோடி ரூபாய் வரவு வைப்பு. அதிர்ச்சியில் உறைந்த பெண் வங்கி கிளையில் புகார். தொழில்நுட்ப கோளாறே காரணம் என வங்கி அதிகாரிகள் விளக்கம். ஒருபுறம் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் அமெரிக்கா, மறுபுறம் தாக்குதல் திட்டங்களை தீட்டி வருகிறது. சரணடைவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என ஈரான் சபாநாயகர் திட்டவட்டம். கொல்கத்தா அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி வெற்றி. IPL போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இன்று மோதல். காயம் காரணமாக தோனி இன்றைய போட்டியில் விளையாட மாட்டார்.